அறிவார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். 18ஆம் நூற்றாண்டில் துருக்கியில் ஷவர்மா கண்டுபிடிக்கப்பட்டது. இது கிரேக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அங்கு உள்ளூர்வாசிகள் அதற்கு கைரோஸ் என்று பெயரிட்டனர். இது மத்திய கிழக்கு முழுவதும் பரவியபோது ஷவர்மா என்று அழைக்கப்பட்டது. ஷவர்மா என்பது மத்திய கிழக்கு உணவுகளில் ஒரு உணவாகும். இது இறைச்சியை மெல்லிய துண்டுகளாக வெட்டி கும்பு போன்ற வடிவத்தில் அடுக்கி மெதுவாக சுற்றும் செங்குத்து ரொட்டிசரி அல்லது துப்பலில் வறுக்கப்படுகிறது. முதலில் ஆட்டுக்குட்டி அல்லது ஆட்டிறைச்சியால் ஆனது. இன்றைய ஷவர்மா கோழி, வான்கோழி, மாட்டிறைச்சி அல்லது வியல் போன்றவையாகவும் இருக்கலாம். சமைத்த மேற்பரப்பில் தொடர்ந்து சுழலும் போது மெல்லிய துண்டுகள் மொட்டையடிக்கப்படுகின்றன. குறிப்பாக எகிப்து மற்றும் லெவண்ட், அரேபிய தீபகற்பம் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள நாடுகளில் அன்றாட உணவாக பார்க்கப்படுகிறது. கிடைமட்ட துப்புகளில் இறைச்சியை வறுத்தெடுப்பது ஒரு பழங்கால வரலாற்றைக் கொண்டிருந்தாலும், இறைச்சி துண்டுகளின் செங்குத்து அடுக்கை அரைத்து அதை சமைக்கும் போது அதை வெட்டுவதற்கான நுட்பம் முதன்முதலில் 19ஆம் நூற்றாண்டின் ஒட்டோமான் என்று சொல்லப்பட்ட இப்போதைய துருக்கி பேரரசில் தோன்றியது. ஷவர்மா உலகின் மிகவும் பிரபலமான தெரு உணவுகளில் ஒன்றாகும். வடிவத்தில் கபாப் இறைச்சியை போன்றதாகும். கிரேக்க கைரோக்கள் மற்றும் ஷவர்மா இரண்டும் இதிலிருந்து பெறப்பட்டவை. சமகால மெக்சிகன் டிஷ் டகோஸ் அல் பாஸ்டரின் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் லெபனான் குடியேறியவர்களால் அங்கு கொண்டு வரப்பட்டபோது ஷவர்மா வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. பதப்படுத்தப்பட்ட மரினேட் ஆட்டுக்குட்டி இறைச்சி, மாட்டிறைச்சி, கோழி அல்லது வான்கோழி ஆகியவற்றின் மெல்லிய வெட்டுக்களிலிருந்து ஷவர்மா தயாரிக்கப்படுகிறது. துண்டுகள் சுமார் 60 சென்டிமீட்டர் அல்லது 20 அங்குலம் உயரமுள்ள ஒரு வளைவில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. பறச்சாறு மற்றும் சுவைக்கு கூடுதல் கொழுப்பை வழங்க ஆட்டுக்குட்டி கொழுப்பு சேர்க்கப்படலாம். ஒரு மோட்டார் சுற்றும் அடுப்பு மெதுவாக ஒரு வெப்பமூட்டும் உறுப்புக்கு முன்னால் இறைச்சியின் அடுக்கை மாற்றி தொடர்ந்து வெளிப்புற அடுக்கை வறுத்தெடுக்கிறது. வழக்கமாக நீண்ட கூர்மையான கத்தியால் சேவை செய்வதற்கு சுழலும் அடுக்கை துண்டிக்கிறார்கள். மசாலா பொருட்களில் ஏலக்காய், இலவங்கப்பட்டை, மஞ்சள் மற்றும் மிளகுத்தூள் மற்றும் சில பகுதிகளில் பஹாரத் ஆகியவை அடங்கும். ஷவர்மா பொதுவாக பிடா அல்லது லாஃபா போன்ற ஒரு பிளாட்பிரெட்டில் சாண்ட்விச் அல்லது மடக்கு என வழங்கப்படுகிறது. இது பெரும்பாலும் துண்டுகளாக்கப்பட்ட தக்காளி, வெள்ளரிகள் மற்றும் வெங்காயம், ஊறுகாய்களாக தயாரிக்கப்படும் காய்கறிகள் மற்றும் தஹினி சாஸ் அல்லது அம்பாமா சாஸ் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்படுகிறது. சில உணவகங்களில் வறுக்கப்பட்ட மிளகுத்தூள், கத்திரிக்காய் அல்லது பிரஞ்சு பொரியல் போன்ற கூடுதல் மேல்புறங்களை வழங்கலாம். மத்திய கிழக்கில் சிக்கன் ஷவர்மா பொதுவாக பூண்டு சாஸ், பொரியல் மற்றும் ஊறுகாய்களுடன் பரிமாறப்படுகிறது. இஸ்ரேலில் பெரும்பாலான ஷவர்மா இருண்ட இறைச்சி வான்கோழியால் தயாரிக்கப்படுகிறது மற்றும் பொதுவாக தஹினி சாசுடன் வழங்கப்படுகிறது. ஏனெனில் இறைச்சியுடன் தயிர் சாஸை பரிமாறுவது பால் மற்றும் இறைச்சியை ஒன்றாக சாப்பிடக்கூடாது என்ற யூதர்களின் உணவு கட்டுப்பாட்டை மீறும். ஒரு வகை தடிமனான தயிர், பூண்டு லாப்னே அல்லது லேசான மென்மையான சீஸ் ஆகியவற்றை சாஸ் ஆகப் பயன்படுத்துகின்றனர். ஏனெனில் மெல்லிய இறைச்சி துண்டுகள் மிகவும் வறண்டவை. எனவே பூண்டு மயோ ஒரு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. ஷவர்மா ஒரு வகை துரித உணவு. இந்த உணவை தயாரிக்க சுமார் 10 நிமிடங்கள் ஆகும். இது மலிவானது மற்றும் சுவையாக இருக்கும். சிலர் இது ஹாம்பர்கர்களைப் போலவே ஆரோக்கியமற்ற உணவாகவும், சிலர் இதை ஒரு முறை சாப்பிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஷவர்மா பயணத்தின் போது கைப்பற்ற எளிதான சிற்றுண்டி அல்லது இரவு உணவாக இருக்கலாம், ஆனால் இது ஆரோக்கியமான ஒன்றிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. பாரம்பரியமான துணைகளுடன் உங்கள் ஷவர்மாவை குறைக்கவும். உடல்நலத்தில் மட்டுமே விஷயங்கள் மோசமடைகின்றன. ஹம்முஸ் மற்றும் பூண்டு சாஸ் இரண்டுமே கலோரிகளில் அதிகம், அதேபோல் பிரஞ்சு பொரியல்களும் கலவையில் அதிகமாக காணப்படுகின்றன. ஷவர்மா மிகவும் சுவையான சிற்றுண்டி. ஷவர்மா இயந்திரத்தில் தயாரிக்கப்பட்ட விதத்தில் மக்கள் அதை தயாரிக்கும் நடவடிக்கை மிகவும் கவர்ச்சியானது என்று ரசிக்கிறார்கள். பன்னீர், பாலாடைக்கட்டை மற்றும் காய்கறிகளுடன் புதிதாக வீட்டில் தயாரிக்கப்பட்டால் அதை சரியாக சமைத்து வழங்கினால் அது நிறைய புரதத்தை அளிப்பதால் ஆரோக்கியமான உணவில் சேர்க்கிறது. அனைவருக்கும் மிகவும் ஆரோக்கியமானதாக இல்லாத சிவப்பு இறைச்சிகளை தவிர்க்கவும்.
இப்போது இதை ஒரு உணவகத்தில் அல்லது கியோஸ்க் அல்லது தெருப்பக்க விற்பனையாளரில் சாப்பிடுவது பின்வரும் காரணங்களால் ஆரோக்கியமற்றதாக இருக்கலாம். இயந்திரத்தில் ஏற்றப்பட்ட கோழி நீண்ட காலமாக தூசியை இழுக்கும் வரை காத்திருக்கிறது மற்றும் பாக்டீரியா வளர்ச்சி தவிர்க்க முடியாதது. இது வயிற்று தொற்று உள்ளிட்ட சுகாதார பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். வெளியே விற்பனையாளர்கள் விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தி கோழிக்கு பறச்சாறு சேர்க்கவும் கிரீஸ் வழங்கவும் செய்கிறார்கள். இது மிகவும் ஆரோக்கியமற்றது. சில நேரங்களில் முழுமையாக சமைக்காத பழமையான கோழியை சாப்பிடுவதும் ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவிக்கும் விஷயமாகும். எளிதான வீட்டில் தயாரிக்கப்பட்ட சிக்கன் ஷவர்மா செய்வதற்கு உங்களுக்கு ஒரு சிறப்பு ரொட்டிசரி அல்லது சுற்றும் அடுப்பு தேவையில்லை. அவன் அடுப்பில் சரியாக செய்ய உங்களுக்கு தேவையான பொருள்கள் சீரகம், கொத்தமல்லி, மஞ்சள், மிளகுத்தூள் மற்றும் ஒரு சிட்டிகை கரம் மசாலா உள்ளிட்ட சூடான மசாலா பொருட்கள் உட்பட ஷவர்மா மசாலா கலவையில் இந்த ரகசியம் உள்ளது. மிகவும் சுவையுடைய ஷவர்மா இந்த மசாலா பொருள்கள் சரிவிகித அளவில் கலப்பது ஆகும். வீட்டில் சிக்கன் ஷவர்மா செய்வது எப்படி? முதலில் ஷவர்மா மசாலா கலவையை உருவாக்கவும். ஒரு சிறிய கிண்ணத்தில் மசாலா பொருள்களை சேர்த்து நன்கு கலக்கவும். எலும்பு இல்லாத தோல் இல்லாத கோழி தொடைகளை சிறிய கடி அளவு துண்டுகளாக வெட்டுங்கள். நீங்கள் விரும்பினால் கோழி மார்பகத்தை பயன்படுத்தலாம். இது எனது தனிப்பட்ட விருப்பம். கோழியை மசாலாவில் கலந்து ஊற வைக்கவும். மசாலா கலவையுடன் கோழியை நன்கு ஊற விட வேண்டும். வெங்காயம், எலுமிச்சை சாறு மற்றும் நல்ல எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில் சேர்க்கவும். உங்களுக்கு நேரம் இருந்தால் 3 மணி நேரம் அல்லது ஒரு இரவில் மூடி குளிரூட்டவும். இல்லை என்றால் நீங்கள் மரைனிங் நேரத்தை தவிர்க்கலாம். அது இன்னும் சுவையாக இருக்கும். தயாராக இருக்கும் போது ஒரு பெரிய அடிப்பாகம் உள்ள வாணலியில் சிக்கன் ஷவர்மாவை வைத்து 425 டிகிரி சூடான அவன் அடுப்பில் 30 நிமிடங்கள் அல்லது அதற்கு மேல் நேரம் வைத்து ஆஃப் சமைக்கவும். அடுப்புகள் மாறுபடுவதால் நீங்கள் சர்வ் தேவைக்கு ஏற்ப நேரம் சரிபார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி. தமிழ் வாழ்க.